அன்பார்ந்த யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய ஒரு புதிய முயற்சி. கவிதைக்கான ஒரு தடமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதனுடைய முதல் முயற்சியாக என்னுடைய அன்னைக்கு நான் எழுதிய கவிதையை உங்களிடையே இன்று நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அம்மா, நான் உன்னிடம் பேசி நீண்ட நாட்களாகிவிட்டது அம்மா. உனக்காக நான் முதலில் அன்னையர் தினத்தன்று உனக்கு எழுதி கொடுத்த கவிதையை நீ வாசித்தது இன்னமும் என் கண்முன் நிழலாடுகின்றது அம்மா. அந்த கவிதையை இன்று நான் யூடியூப் வாசகர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் தாயே, ஆசீர்வதியுங்கள் அம்மா. அன்னைக்கான என் முதல் கவிதை. அன்பின் பிறப்பிடம், அறிவின் உறைவிடம், அழகின் இருப்பிடம், அதிசயத்தின் நிறைவிடம், ஆரம்ப பாட்டு, ஆனந்த தாலாட்டு, ஆயுள் காற்று, ஆனந்த ஊற்று, இன்சொல் பல சொல்லி இன்பமாய் எனை கிள்ளி, இருகையால் எனை அள்ளி இருமாப்பு அடைந்திடுவாள். ஈரைந்து மாதம் சுமப்பால் ஈந்து புறம் தருவாள். ஈன்ற பொழுதில் மகிழ்வாள், ஈகையின் பிறப்பிடமாய் திகழ்வாள். உயிருக்குள்ளே உருவாக்கி உதிரத்தை உரமாக்கி, உறவுதனை தனதாக்கி, உண்டிதனை விருந்தாக்கி, உளம் முழுதும் மகிழ்வாக்கி, உண்மையாய் உறவாடுபவன். ஊனுக்குள் உயிர் சுமந்து ஊருக்கு எனை தந்து, ஊக்கம் அதை சுமந்து ஊரோடு உறவு தந்து மகிழ்பவன். எண்ணம் முழுவதும் என்னை சுமந்து எட்டு வைக்க ஊக்கம் தந்து, எல்லளவும் பிணி இல்லாமல் காத்து, எட்ட முடியாத சிம்மாசனத்தில் வைத்து என்னை அழகு பார்ப்பவள். ஏணியாய் தனை மாற்றி ஏற்ற பாதையில் என்னை ஏற்றி, ஏளனமாய் பார்த்தோர் என்னை போற்றி, ஏழுலகம் போற்றிட என்னை மாற்றி மனமகிழும் அம்மா. ஐம்புலன் அதனை அடக்கி, ஐயம் அதுதனை அகற்றி, ஐஸ்வர்யம் அகலாமல் என்னை போற்றி, ஐநிலத்தார் மத்தியிலே என்னை ஏற்றி உளம் குளிரும் அம்மா. ஒற்றுமையை தந்தவள், ஒருங்கிணைத்து காப்பவள், ஒவ்வாமை நீக்குபவள், ஒத்தாசை செய்பவள். ஓங்காரம் ஆனவள், ஓதுவதில் சிறந்தவள், ஓய்தல் ஒழித்தவள், ஓம் சக்தி தாயவள். ஔவையாய் கதை பல சொல்லி அவ்வியம் பேசாமல் என்னை வளர்த்த, ஔடதமாய் இருந்து என்னை காத்த அன்னையே என் ஆரமுதே, வணங்குகிறேன் உன்னை என்று என் தாயாருக்கு முதலில் அன்னையர் தினத்தன்று இந்த கவிதையை எழுதி அவர்களிடம் சமர்ப்பித்தேன். அவர்கள் இதை வாங்கி படித்துவிட்டு மகிழ்வோடு என்னை நோக்கினார்கள். அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, பொக்கிஷமும் ஆகும். இதை இந்த புத்தாண்டு நன்னாளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.